விடுதலைக்காக சிக்குண்டு உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிர் ஈந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி ஏற்போம். மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி. விழிமூடி துகில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓடும், இழிவாக ஓடும், உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஐயா வணக்கம் ஐயா. நாட்டு போராடிட்டு இருக்கு. எங்களுக்கும் கூட்டணி போய் ஒரு 40 சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆயிரலாம். ஆனா ஊழல்வாதிகளோட கூட்டணி வேணான்னு எத்தனை முறை தோத்தாலும் என் மக்கள் கிட்ட தானே தோக்குறோம், தனியாவே நிக்கிறோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க ஜெயிக்கிறது. நன்றி. சரிங்களா? படிச்ச பிள்ளைகளுக்கு உங்களை மாதிரில இருந்துதான் நாங்க வந்திருக்கோம். சரிங்களா? பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் காசு இருக்கும், ஆனா நமக்காக உழைக்க மாட்டாங்க. ஓட்டு காசு கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா நாங்க ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏற்கலப்ப விவசாயிச்சுங்க. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கம்மா. சரிங்களா? ரெட்டல உதயசூரியன் மாறி மாறி போட்டிருப்பீங்க. ஒரு முறை சீமான் அண்ணன் 15 வருஷமா மக்களுக்காக தனியா இருக்கோம். கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? படித்த பெண்கள் வாய்ப்பு கொடுங்க. இந்த வாக்குறுதி இந்த தேர்தலில் கொடுக்குறாரு. இன்னைக்கு தினமணி பேப்பர்ல ஐயா. சரிங்களா? அத போன 5 ஆண்டுகள் அவரை ஜெயிக்க வச்சு நம்ம அழகு பார்த்தப்பே செஞ்சிருக்கலாம். இப்ப வாக்குறுதி மட்டும் தான் கொடுக்குறாங்க, யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த மண்ணின் மகள் வெற்றி பெறவை. கட்டுப்படுத்த 6 மரங்கள் வேண்டும். இது ஆய்வு. எத்தனை மரம் இருக்கு, எத்தனை கார் ஓடுது? 200 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் பூமிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. இவைகளை உதயசூரியன் மாறி மாறி போட்டிருப்பீங்க. எல்லா ஓட்ட வாங்கிட்டு நம்மள திரும்பி கூட நன்றி சொல்ல கூட வர மாட்டாங்க. காசை கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு முறை இந்த விவசாயி பிரதான தொழில், அதுக்காக வாய்ப்பு தான் தெரியும்லனே. உங்க வந்தா நல்லது செய்வாங்களா, நல்லது செய்ய மாட்டாங்களா, ஒரு தடவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொடுத்து பார்த்தாதான் தெரியும். அப்படி சரியில்லையா அடுத்த தடவை மாத்திட்டு போட்டுருங்க. இவ்வளவு நாள் போட்டிருப்பீங்க. உங்க வயசு எத்தனை? 43. 4 தேர்தலை 3 தேர்தலை பார்த்திருப்பீங்க. 3-4 தேர்தலை பார்த்திருப்பீங்க. ஆமா ஆமா 4-5 தேர்தலை பார்த்திருப்பீங்க. அப்ப போது எத்தனையோ பேத்துக்கு மாத்தி மாத்தி போட்டிருப்பீங்க. ஒரு தடவை உங்களுக்கு ஆளை வச்சு பாருங்க. உங்களை அப்பதானே தெரியும். இவ்வளவு சொல்றாங்களே, இதெல்லாம் சாத்தியமானு உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்துட்டோம்னா சாத்தியமாயிட்டா அடுத்து நாங்க கேட்கவே மாட்டோம். நீங்க வாக்கு செலுத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்க பிள்ளை வீட்டுக்காக கேட்டு வர்றோம். போட்டுருங்கண்ணே. சின்னத்தை பாத்துக்கோங்கண்ணே. ஏற்கலப்ப விவசாய சின்னம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. இத்தனை தடவை இது ரெட்டல உதயசூரியன் மாறி மாறி போட்டிருப்பீங்க. சரிங்களா? எல்லாம் சாராய கடை திறந்து நாடே நாசமா போச்சு. எங்க பார்த்தாலும் ஊழலா இருக்கு. ஒரு வாய்ப்பு விவசாய சின்னத்துக்கு கொடுங்க. டாக்டரேட் முடிச்சிருக்கேன்ப்பா, மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைக்கிறதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடுன்னு இப்போ ஒரு மாநாடு போட்டாங்க. என்னன்னா, சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு தமிழ்நாட்டுல யார் அரசியல்ல சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்துவோம். எல்லா கட்சிக்கார தலைவர்களும் அந்த மாநாட்டுல பேசினாங்க. ராஜாமுத்தியா மன்றத்துல நடந்துச்சு. இப்பதான் 2 மாசத்துக்கு எல்லாரும் பேசிட்டு போனாங்க. எல்லா தலைவர்களும் ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாரும் வந்தாங்க.
அன்னை சீமானும் வந்தாங்க. நாங்க எல்லா மக்களுக்கான அரசியல் நடத்துறோம். மதுரை தெற்கு தொகுதியில சுமதியிலே சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த அக்காவுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கும்பகோணத்துல வழக்கறிஞர் ஆனந்த்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல பாஜக, அதிமுக, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியுமே சௌராஷ்டிரா சமூகத்துக்கு சீட்டு கொடுக்கல. அண்ணன் 2 சீட்டு கொடுத்திருக்காங்க, மதுரைக்கும் கும்பகோணத்துக்கும். அதனால அரசியல் எழுச்சி மாநாட்டுல பேசினபடி யார் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம சமூக மக்கள்லாம் வாக்கு செலுத்தணும். ஏன்னா உங்களை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நீங்க விசாரிச்சு பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமான ஒரு அரசியலை செய்யறோம். 5000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு எல்லாம் கிடையாது. நாங்க முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன். நீங்க இந்த வெற்றி பெற வச்சீங்கன்னா தென்பழந்தி தான். நான் உங்களுக்காக, இந்த மக்களுக்காக நேர்மையா உழைப்பேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. நேர்மையானவங்களுக்கு வாக்கு செலுத்துங்கக்கா. போதுங்க, 50 ஆண்டு காலம் மாத்தி மாத்தி போட்டாச்சு அதிமுக திமுகவுக்கு. ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்களோட ஆட்சி அப்பதான் தெரியும். நாங்க சொல்றோம், செய்ய முடியுமான்றத நீங்க எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தாதானே அதுவும் தெரியும். ஏற்கலப்பையோட இருக்க விவசாய சின்னங்கா 29ஆம் மறந்துடாதீங்கக்கா. அரசு கல்விதான பிரதானம். கல்வி கண்டிருந்த காமராசர் ஐயா அவங்க ஆட்சியில எத்தனை பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் திறந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே தரவரிசை பட்டியல முதல் 10 இடங்கள்ல இருக்கக்கூடிய மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இன்னைக்கு எந்த இருக்கு தரவரிசை பட்டியல்ல நம்ம தேட முடியாது, அந்த அளவுக்கு பின்தங்கி போயிடுச்சு. அப்ப கல்வி இன்னைக்கு பின்தங்கிருச்சு. சரி, உங்களுக்கு கல்விக்கு கவனம் செலுத்த முடியல அப்படின்னு பார்த்தா மாற்றாக நாங்க வந்தா இன்னைக்கு தமிழகத்துல இனவிரங்கள் அதிகம். எங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா நாங்க டாஸ்மார்க் எல்லாம் முடிவோனே அமைச்சர் கனிமொழி அவர்கள் போன தேர்தலில் வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு டாஸ்மார்க் அவங்க அடைச்சதா கணக்கு காட்ட முடியுமா? என்ன அடைக்கிற மாதிரி அடிச்சுட்டு மூளை திறந்துருக்காங்க. மொத்த தமிழ்நாட்டிலே தீபாவளி பொங்கல்னா சிறப்பு மதுரையில தான் அதிகமா மது விற்பனை அப்படின்றதா தலைப்பு செய்தியா சொல்லுங்க. அடிக்க வைத்து அரசு மக்களை குடிக்க வைத்து எத்தனையோ எனக்கு அவங்க கொடுக்குற காசே வேணாமா? டாஸ்மார்க் மட்டும் அரசுமான எத்தனையோ தாய்மார்களும் பாட்டிகளும் அவ்வளவு பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப அரசு மக்களை சிந்திக்க விடாமல் குடிக்க வைத்து இந்த தமிழர்களோட மாண்பு தெரியாம அறம் தெரியாம அவர்களை கவனத்துல திசை திருப்பது. அது அமைச்சர் மக்கள் நீங்க ஒரு முறையான சிந்திக்கணும். 2 அரசுமே மாறி மாறி நாங்க வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவோம் சொன்னாங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. நாங்க வந்தா இதை செய்வோம்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்கதான் இத்தனை நாளா வந்து இருந்து இந்த மக்களையும் மண்ணையும் ஆண்டுட்டு நாசமாக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா நாங்க வந்தா இதை செய்வோம் அப்படின்னு சொல்ற ஒரே தெம்பு திராணிய நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. அதே இப்போ அதிகமா விளைச்சல் இருக்காங்க. கூலிக்கான விலை இல்லாம இந்த விவசாயிகள் எல்லாம் எந்த அளவுக்கு கூலி கொடுத்தோமோ அந்த கூலியை விட விலை கம்மியா மல்லிகைப்பூ போயிட்டு இருக்கு. நாங்க என்ன செய்யறதுன்னு இன்னைக்கும் சந்தை பகுதியில மலர்ச்சந்தையில அவ்வளவு வருத்தப்படுறாங்க. ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் நாங்க வந்தா செஞ்ச ஃபேக்டரி கொண்டு வந்துருவோம். நாங்க வந்தா ஐயா போன 5 வருஷம் அதுக்கு முன்னாடி இருக்க 5 வருஷம் நீங்க தானே இந்த நாட்டை ஆண்டீங்க, அப்பெல்லாம் தெரியலையா? அப்பெல்லாம் இந்த தொகுதி மக்களுக்கு நிதி ஒதுக்கலையா? அப்ப ஒதுக்குற நிதியில ஒரு அடிக்கலாவது நாட்டிட்டு போயிருக்கலாம்ல. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் மாற்று 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 நாங்க வந்தா இது இலவசம். யோசிச்சு பாருங்க, ஆண்களுக்கு இலவசம் இனிமே. இத்தனை நாளா பெண்களுக்கு இலவசம் அரசு பேருந்துல, இனிமே ஆண்களுக்கு இலவசம். சரி, அப்ப ஆட்டோக்காரங்க எல்லாம் அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட பொருளாதாரம் ஒரு நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அவர்களோட குற்ற பின்னணி என்ன, அவர்களோட எப்படி அவங்களுக்கு கட்சியில சீட்டு கிடைச்சிச்சு, அவங்க நமக்கு 1000 ரூபாய் கொடுத்து நம்ம வெற்றி பெற போறாங்கன்னா எப்படி நம்ம அடுத்த 5 ஆண்டு அவங்களோட பயணிக்க போறோம் அப்படின்றதெல்லாம் சிந்திச்சு ஒவ்வொரு முறையும் நாங்க கேட்கிறோம், நேர்மையானவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நேர்மையானவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. ஒவ்வொரு முறையும் மாற்றம்ன்ற பேர்ல ஏமாறிக்கிட்டே இருக்கீங்க. இந்த முறை மாற்றம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியா மட்டும்தான் இருக்கணும். அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட ஏற்றமா இருக்கணும்னு சொல்லி இதுவரை கேட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை ஏற்கனவே விவசாய சின்னத்திற்கு அளித்து பொதுவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றி திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து என்று ஒரு நல்ல செய்தியை தருவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எளிய பிள்ளைகள் நிக்கிறாங்க. உண்மை நேர்மையமா பக்கம் வாக்கு செலுத்துங்கண்ணே. அண்ணே, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கண்ணே. ஏற்கனவே விவசாய சின்னம் பார்த்து வாக்கு செலுத்துங்க.
உண்மை நேர்மையுமா யார் இருக்காங்கன்னு பார்த்து சிந்திச்சு வாக்கு செலுத்துங்கண்ணே. நன்றிண்ணே. நேர்மையானவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏற்கலப்பை விவசாய சின்னங்கம்மா சோறு போடுற விவசாயிக்கு போடுங்க. ஆமா, சோறு போடுற விவசாயிக்கு நல்லதும் செய்யுங்கப்பா. அவ்வளவுதான். ஆமா, ஒரு தடவை விவசாய சின்னத்தை போடுமா. அண்ணன் நமக்காண்டி போராட்டத்துல கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஃப்ரீ இலவசமா கொடுக்குறாங்க. மக்களோட பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்குறாங்க. இது வந்துட்டு மக்களுக்கு தேவையானது பூர்த்தி பண்றாங்க. ஒரு தடவை நீங்க மாத்தி வாய்ப்பு கொடுங்கம்மா. ஓட்டு கொடுங்க. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. விவசாய தற்சார்பு பொருளாதாரத்தை சீமான் அண்ணன் ஒரு ஆளு தான் பேசுறாரு. நீங்க பாத்துருப்பீங்க. 15 வருஷமா இன்னைக்கு பேசல. அவர் தேர்தலுக்கு மட்டும் பேச மாட்டாரு. எல்லா நேரத்திலயும் அந்த அரசியல் வந்து விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு வராரு. அதனால நம்மள மாதிரி ஆட்கள் தான் நம்மளை அவரை ஆதரிச்சு கொண்டு வரணும் ஒரு அதிகாரத்துல. ஒரு தடவை வாய்ப்பு மாத்தி கொடுங்க. ரெட்டலை உதயசூரியனுக்கு போட்டது போதும். கமல் வருவாரு, வந்து ஓட்டை பிடிச்சிட்டு திருப்பி அங்கதான் போனாரு. வருஷம் ஒரு நடிகர் வராரு. நமக்கு அது மாற்றம் வராது, ஏமாற்றம் தான் வரும். ஆனா நிலத்துல நிக்கிறாரு மக்களோட. அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணனுக்கு. சரி, நன்றி. வாய்ப்பு கொடுங்க சீமான் அண்ணனுக்கு. ஒரு தடவை மாத்தி வாய்ப்பு கொடுங்கண்ணா. சீமான் அண்ணன் ஒரு ஆளு தான். மித்த எல்லாருமே தேர்தல் அரசியல் பண்ணுவாங்க. இவர் மட்டும் தான் மக்கள் அரசியல் பண்றாரு. மக்களுக்கு என்ன வேணும், என்ன பொருளாதார ரீதியாக அவங்களை எப்படி உயர்த்தணும், இலவசம் இல்லாம அதுக்கு மாற்றா எல்லாருமே. இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்க 2500 ரூபா. அவர் 2000 தரம்ன்றாரு, ஒரு 2500. இது என்ன மாற்றம்? திருடன்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டியான், நான் நல்லவேன்னு காமிக்கிறேன், அவனும் அதே மாதிரி தானே இருக்கான். அப்போ நம்மளுக்கு மாற்றம் வராது. நம்ம பிள்ளைகளுக்காண்டி வருங்கால தலைமுறை நல்ல காற்று, மழை, நல்ல மரம் இந்த சுவாசிக்கணும், நல்ல ஒரு இயற்கை வளத்துல வாழணும்னு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அண்ணனுக்காண்டி ஒரு தடவை நீங்க வாய்ப்பு கொடுங்க. மறந்துடாம அதை செய்யுங்க. அவனை நம்புறோம். போடுங்க, மாத்தி போடுங்க. சரி சரி, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அண்ணனுக்கு, மாத்தி போடுங்க. அப்படியா, கொடுங்க. சரி, எங்க இருந்தாலும் விவசாய சின்னத்துக்கு போடுங்க. சரி, நாம் தமிழர் கட்சிக்கு. நீங்க பூரா விவசாய பொருள் தான் எடுத்துட்டு போறீங்க. அது தரமான பொருளாக நாங்க மாத்தி மக்களுக்கு கொடுப்போம். உணவு நம்ம கனவு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கண்ணே. வந்து பேசினாலும் அவங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க. இல்ல, அவங்க கிட்ட வந்து மக்கள் பிரச்சனை கோடி ரூபாய் வச்சிருந்தாதான் அவங்களுக்கு சீட்டு தர்றாங்க. நம்ம தெருக்கோடியில இருக்கிறவங்க நம்ம பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மக்கள் விஜய் வந்துட்டாரு, விஜய்க்கு வாக்கு செலுத்து, என்ன செஞ்சுட்டாரு நாட்டுக்கு? நாடு ரொம்ப மோசமா இருக்கு. திரைப்பின்பத்துல இருக்கவங்களுக்கு மயங்கிடுறாங்க. நாட்டுக்கு 15 வருஷமா நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். நாட்டுக்கு நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டம், மக்களோட என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்க தான் போய் நிக்கிறோம். அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும். ஆசிரியர் போராட்டமா முதலா போயிடும். செவிலியர் போராட்டமா முதலா நாம் தமிழர் கட்சி தான் போகுது. சீமான் தான் போறாங்க. ஆனா திரைக்கவர்ச்சி வந்தோம்னா அவங்க டாட்டா காமிச்சிட்டு போறாங்க. அவங்க பக்கம் போயிடுறாங்க. மக்கள் நல்லா சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. சின்னம். நீங்களும் ஒரு விவசாயி, நேர்மையாளுக்கு வாக்கு செலுத்துங்க. எனக்கா